Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு வளையல் மாலை வந்து எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து வளையல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். உள்ளன் த்ரெட் வச்சும் நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக மாலை வந்து கட்டிடலாம். இனி நம்ம வந்து எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கணும். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துகிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். டபுளாக எடுத்துக்கணும், ஆனால் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எண்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்து மாலையாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து த்ரெட் வேணும். அதுக்காக எண்டில் வந்து த்ரெட் விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் போடுற இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வளையல் வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து வளையலெல்லாம் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலரில் 6 ஜோடி வளையல், 6 பாதி வளையல். ஒரு ஃபுல் செட்னால் நமக்கு வந்து 12 ஜோடி இருக்கும். அதில் வந்து பாதி 6 வளையல் இருக்கும். அதில் ஒரு வளையல் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வந்து கீழ்ப்பக்கமாக வரணும், வளையல் வந்து அந்த த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற வளையலில் நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வளையல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லா வளையலுமே நம்ம வந்து சாமிக்கு வந்து போடுவோம். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து வளையல் மாலை கட்டுறனாலே சாமிக்கு போடுறதுக்கு தான் நம்ம வந்து கட்டுவோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வளையல்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கண்ணாடி வளையலாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கு அப்புறம் செகண்ட் வளையல் நான் வந்து வைக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த த்ரெட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும், அந்த வளையல் வந்து த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும், வளையல் வந்து த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நூலை அப்படியே இந்த பேங்கிளுக்கு மேலே ஒரு சுற்றி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கணும். இவ்வளோதான். அதை வந்து ஃபஸ்ட்டு கட்டினா அந்த பேங்கிள் பக்கத்துலேயே நகர்த்தி விட்டுக்கணும். ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும், கேப் இல்லாமல் நெருக்கமாக கட்டுங்க. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் த்ரெட்டு வந்து கீழ்ப்பக்கம், வளையல் மேல் பக்கம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வளையலுக்கு மேல் பக்கமாக த்ரெட்டை போட்டு கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சுற்று, வளையலை சுற்றி ஒரு சுற்று த்ரெட் வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். இனி வந்து நம்ம வந்து எவ்வளோ வளையல் நீங்கள் வச்சு கட்டினாலுமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைக்கிற வளையலில் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வைக்கிறது எல்லாமே இதே மாதிரி தான். கீழ்ப்பக்கம் வந்து த்ரெட் இருக்கணும், த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக நமக்கு வந்து வளையல் இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் அந்த 6 ஜோடியும் கட்டிட்டேன், 6 வளையலும் கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் நான் வந்து க்ரீன் கலர் வளையல் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் த்ரெட்டு கீழ்ப்பக்கம் இருக்குது, வளையல் மேல் பக்கம் இருக்குது. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இழுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வளையலுக்கு மேலே ஒரு சுற்றி கீழ்ப்பக்கமாக, வளையலுக்கு கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை இழுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4-5 வளையல் கட்டும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நமக்கு கட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வளையல் கட்டுறதுலேயே நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து கட்டிக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த மாடலில் மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து உள்ளன் நூலுக்கு பதிலாக ரிப்பன் கூட யூஸ் பண்ணி கட்டுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா த்ரெட் இந்த மாதிரி உள்ளன் நூல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ கூட கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் அடுத்த 6 வளையல் வந்து நான் வந்து க்ரீன் கலர் வைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எத்தனை ஜோடி நீங்கள் வளையல் வந்து வாங்கி வச்சுருக்கீங்களோ அவ்வளோவும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஒவ்வொரு கலராகவும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரே டசனாகவும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். நான் வந்து வளையலை வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு பாதியாக வந்து கட்டுறேன். அப்போ நமக்கு வந்து மாலையாக போடும்போது 2 ஓரமுமே ஒரே மாதிரி வளையல் இருக்கும்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ அடுத்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வளையல் வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் வளையலை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கட்டிகிட்டே வாங்க.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக கட்ட போகிறோம். எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் நீங்கள் வந்து வளையல் மட்டும் அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. எவ்வளோ வளையல் வேணாலும் நம்ம வந்து கட்டலாம். 108 வளையல் வரைக்கும் சிலவங்க வந்து கட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வளையல் வாங்கி யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி நீங்கள் வந்து 7 டசன் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு மாலை வந்து கொஞ்சம் பெரிய மாலையாக வேணும்னா நீங்கள் ஒரு 7 டசன் வாங்கி கட்டிக்கோங்க. சின்ன மாலை போதுன்னா ஒரு 5 டசன் வளையல் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட்டிட்டேன். கட்டினதுக்கு அப்புறம் எண்டில் நான் வந்து வளையல் வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் வைக்கிறேன். கரெக்டாக சுற்றி எடுத்துட்டு இனி நான் வந்து நாட் போட போகிறேன். நாட் போடும்போது எண்டில் இருக்க 2 வளையல் எடுத்துக்கோங்க. எண்டில் இருக்க 2 வளையல் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 வளையலும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் டைட்டாக. இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாலை கட்டுறதுக்கு 7 டசன் வளையல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 5 டசன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதே 108 வளையலுங்கும்போது கொஞ்சம் பெரிய மாலையாக இருக்கும். அதை விட அதிகமாக வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் வந்து எண்டில் வந்து த்ரெட்டும் கட் பண்ணிட்டேன். 2 பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் இருக்க மாதிரி கட் பண்ணிட்டேன் பாருங்கள். கட்டி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட்டி நம்மளோட அம்மனுக்கு வந்து நம்ம வந்து மாலையாக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வளையல் மாலை. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி பூரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து சாமிக்கு வந்து மாலையாக போட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாலை கட்டுறது வந்து ரொம்பவே ஈஸி. பேங்கிள் வச்சு நான் வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எப்படி மாடலாட்டு வளையல் வச்சுமே நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம வந்து கட்டலாம். அதில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.